அலெக்சாண்டர் த கிரேட் அவரு சாகறதுக்கு முன்னாடி 3 நல்ல விஷயங்கள இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? அவரு மரண தருவாயில இருக்கும்போது, இனிமே நம்மளுக்கு ஒண்ணும் இல்லன்ற புரிதல் வந்ததுக்கு அப்புறம் எல்லா படை தளபதிகளையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவரு 3 விஷயங்கள சொல்றாரு. முதல் விஷயம், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சவப்பெட்டிய வந்து பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாரும் தான் சுமந்துட்டு போணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது என்னோட சவப்பெட்டி ஊர்வலம் போகும்போது, நான் சம்பாதிச்ச எல்லா பணம், காசுகளையும் நீங்க ரோட்ல வந்து வாரி இறைச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது என்னன்னா, என் கை வெளியில தொங்கணும் அந்த சவப்பெட்டியிலருந்து அப்படின்னு இந்த 3 விஷயங்களையும் சொல்றாரு. அப்ப அப்ப படை தளபதிகள் கேட்கறாங்க. "ஏன்? ஏன்? ஏன்?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அலெக்சாண்டர் சொல்றாரு, "எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் இருந்தாலும் நம்ம சாவ மட்டும் தடுக்கவே முடியாது. அதனால தான் என்னுடைய பிணத்த மருத்துவர்கள் சுமந்து போணும். அத மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். 2வது என் காச எல்லாத்தையும் வாரி இறைங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், எவ்வளவு பணம் நம்ம சேர்த்து வச்சாலும் அந்த பணமும், புகழும் நம்ம உயிர காப்பாத்த போறதே இல்ல. என்னைக்குனாலும் சாவு நிச்சயம் அப்படின்றத மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக காசை வாரி இறைங்க அப்படின்னு சொன்னேன். 3வது நம்ம வெறும் கையோட தான் இந்த உலகத்துல பிறந்தோம். வெறும் கையோட தான் சாகவும் போறோம். அது எப்பேர்ப்பட்ட மனிதனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என் கைய வெளியில தொங்க விட்டு என் சவப்பெட்டிய தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். இந்த 3 விஷயங்களும் எப்பேர்ப்பட்ட விஷயங்கள். அத எவ்வளவு வந்து அழகா அவரு சொல்லியிருக்காரு.